ஹாய் ஹலோ, நம்ம இன்னைக்கு ஸ்போக்கன் மேண்ட்ரினை பற்றி பேச போகிறோம். ஸ்போக்கன் மேண்ட்ரின். ஸோ என்கிட்ட நிறைய பேர் வந்து கால் பண்ணி என்கொயரி பண்ணும்போது கேட்பாங்க, ஸ்போக்கன் மேண்ட்ரின் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஸ்போக்கன் மேண்ட்ரினில் பொதுவாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில காமனான டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் வந்து வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் ஹெச்எஸ்கே வந்து படிக்கிறவங்க அப்படின்றது ஹெச்எஸ்கேவுடைய புக்ஸ் எல்லாமும் நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஸ்போக்கன் மேண்ட்ரின் அப்படின்றதுக்கு அவ்வளோவா பெருசாக எந்த புக்ஸுமே வந்து இருக்காது. அதே மாதிரி ஸ்போக்கன் மேண்ட்ரின் சொல்லிக் கொடுக்குறவங்களும் வந்துட்டு அந்த அதிக அளவுக்கு நீங்கள் வந்து அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, சரி. ஸ்போக்கன் மேண்ட்ரின்னா என்ன? அந்த ஸ்போக்கன் மேண்ட்ரினுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி. முதல்ல நான் வந்து ஹெச்எஸ்கேனா என்னன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஹெச்எஸ்கே அப்படின்றது வந்து ஹான்யூ ஷுய்பிங் கௌஷல். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6 அப்படின்ட்டு அப் டு 9 வரைக்கும் போகுது. இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி அதாவது இந்த வருஷம் 2026 கொண்டு வந்த ரீசன்ட் அனௌன்ஸ்மெண்ட்டோட வந்து பார்க்கும்போது 9 லெவல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 9 லெவல்ஸில் வந்துட்டு இவங்க எல்லாருமே ஹெச்எஸ்கே 1, 2, 3, 4 வரைக்கும், ஒரு டாக்டர் வந்து 4 வரைக்கும் முடிச்சிருக்கணும் அப்படின்றது. அங்கே போய் சைனாவில் போய் பண்ணுறவங்க 4 வரைக்கும் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இப்போ கார்பரேட்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இவங்களுக்கு சைனீஸ் தெரியும் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஹெச்எஸ்கே தான் வந்து படிக்கணும். ஸோ ஹெச்எஸ்கேக்கும் இந்த ஸ்போக்கன் மேண்ட்ரினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போக்கன் மேண்ட்ரினுக்கு வந்துட்டு உங்களுக்கு சைனீஸ் கேரக்டர்ஸ் வந்து அவசியம் இல்லை. அதை கற்றுக்கணுன்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கற்றுக்கலாம். மற்றபடி வந்து அதை வந்து அந்த கேரக்டர்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியும் அப்படின்றது ஒன்றும் அவசியம் இல்லை. அதோடு சேர்த்து இது வந்து சைனீஸ் கேரக்டர்ஸ் இல்லாமலே நம்ம பின்னின்லேயே வந்துட்டு ஸ்போக்கன் மேண்ட்ரினை வந்து கற்றுக்க முடியும். அதாவது இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து நான் சொல்கிறேனே, ஓஷு அருணா. ஸோ ஐ எம் அருணா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஓஷு அப்படின்றது வந்து நான் WOSHI அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கேரக்டர்ஸில் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ரொனன்சியேஷனை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அந்த ப்ரொனன்சியேஷனை தான் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லி நீங்கள் அந்த ப்ரொனன்சியேஷனை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாகவே வந்துடும். ஸோ ஸ்போக்கன் மேண்ட்ரினுக்கு வந்துட்டு பெருசாக வந்து நீங்கள் சைனீஸ் கேரக்டர் சைடு உள்ளே போகணும்னு அவசியம் இல்லை. சரி. அப்போ ஸ்போக்கன் மேண்ட்ரின் அப்படின்றது வேறு, அப்போ பிஸ்னஸ் மேண்ட்ரின் அப்படின்றது வேறையான்னு கேட்டால், ஆமாம், பிஸ்னஸ் மேண்ட்ரின் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இருந்தாலுமே வந்து நம்ம ஸ்போக்கன் மேண்ட்ரினே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் பிஸ்னஸ் மேண்ட்ரினையும் நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே,